மின்சார உற்பத்தியில் மிக பெரும் புரட்சி செய்தார். 1963 இந்தியா முழுவதும் மின்வசதி பெற்ற நகரங்கள் கிராமங்கள் 32,500. அதில் தமிழகத்தில் மட்டுமே 7,434. தமிழகத்தில் தொழில் புரட்சிக்கான அஸ்திவாரம் எழுப்பியதும் காமராஜரே. நெய்வேலி நிலக்கரி திட்டம், மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, ஆவடி கனரக தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, சங்ககிரி இந்தியா சிமெண்ட்ஸ், கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்காலை, அரக்கோணம் லகுரகு ஸ்டீல் தொழிற்சாலை என பல பெரும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினார். 3 சர்க்கரை ஆலைகள் 14ஆக உயர்ந்தது. கிண்டி, விருதுநகர், அம்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, மார்த்தாண்டம், ஈரோடு, காட்பாடி, தஞ்சாவூர், திருச்சி என 19 தொழிற்பேட்டைகள் உருவாகின. அதனாலேதான் அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம். This is my team. Your team and comment for and subscribe and like. Your team over and your team.